கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா 41 chapter verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பரலோக தகப்பன் சொல்றாங்க, நீ பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத என் மகனே, நீ பயப்படாத. எந்தெந்த காரியங்கள் உங்களை பயப்படுத்தி கொண்டு நெருக்கி கொண்டு இருக்கிறதோ அதை பார்த்தா இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண வேணாம், பயப்படவே வேண்டாம், தைரியமா இருங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, பிள்ளைகள்னால பிரச்சனை இருக்கு, ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது அப்படின்னு சொல்லி நீங்களே தீர்மானம் பண்ணிட்டீங்க. இல்ல, எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, கெட்ட குமாரனை அப்பா சொல்லுவாங்க. இந்த தகப்பனாரு முடிவு பண்ணியிருப்பாரு, அவன் சகோதரன் முடிவு பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான், இதோட அவன் போயிட்டான், வரமாட்டான்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கெட்ட குமாரனையும் ஏசப்பா மனம் திரும்ப வைத்து திருப்பி அப்பாட்டே அழைத்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படி சில காரியங்கள் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான், என் பிள்ளைங்களுடைய கதை அவ்வளவுதான், என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அவ்வளவுதான், சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, மனுஷனால இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். நான் எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. நான் இப்படிதான் அற்புதம் செய்வேன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்பா எப்படியும் அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவரா இருக்கிறார். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து தொட்டு குஷ்டரோகத்தை சுகமாக்குவேன்னு அவரு நினைச்சாரு. ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, நேரா போய் அந்த ஆத்துல 7 வாட்டி முங்கி எலும்பு உனக்கு சுகமாகும் என்று சொன்னார். ஆனா அந்த நாகமான் என்ன பண்ணாரு, இது எப்படி என்ன தொடாம எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி போக இருந்தாரு. அவருடைய வேலைக்காரன் சொல்றான், அவர் உனக்கு இதோட பெரிய விஷயம் சொன்னா செஞ்சிருப்பல்ல, இது சாதாரண விஷயம் தானே, போய் 7 வாட்டி முக்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது 6 வாட்டி முக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கல. நாகமான் சொல்லியிருப்பான் வேலைக்காரனை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஊர்ல ஆறு இல்லையா, நம்ம ஊர்ல குளம் இல்லையான்னு சொல்லி அந்த நாகமான் சொல்லியிருப்பாரு. ஆனா 7வது வாட்டி முக்கும் பொழுது அங்க அற்புதம் நடந்தது. அப்பாவோட வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு வந்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நடக்கலன்னு நினைக்கிறீங்க. நாகமான் 6 வாட்டி தண்ணியில முக்கும் பொழுது அற்புதம் நடக்கல, 7வது வாட்டி முக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அற்புதம் செய்ய அப்பா ரெடியா இருக்காங்க. ஆனா பிசாசு உங்களுக்குள்ள கேள்விகளை கொண்டு வந்துட்டு இருக்கான். இது நடக்கலையே, நான் வார்த்தையை தானே சொல்றேன், நான் விசுவாசமா தானே சொல்றேன், ஏன் நடக்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அற்புதம் நடக்க தயாரா இருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு அவிசுவாசத்தை கொடுத்து அப்பாவுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறாம பண்றதுதான் பிசாசுடைய திட்டம். அதனாலதான் சொல்றேன், எந்த நேரத்திலையும் அப்பாவோட வார்த்தையை அவிசுவாசமா எண்ணாதீங்க. விசுவாசத்தோட அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்க சொல்றாங்க, நீ பயப்படாது. உங்க குடும்ப பிரச்சனையோ, இதே வேலை ஸ்தலத்துல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல, இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுல, எங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த காரியத்துல அற்புதமே நடக்காதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அப்பா இன்னைக்கு இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் உங்களுக்கு நீ எது முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தில் நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி உங்களை பார்த்து அப்பா பேசிக்கொண்டு இருக்கான். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாது, எதை குறிச்சு திகைச்சிடாத, நான் உன் தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் கூட இருக்கிறேன். இந்த உங்க ஊரோட கவுன்சிலர் கூட இல்ல, உங்க ஊரோட எம்எல்ஏ கூட இல்ல, உங்க ஊரோட எம்பி கூட இல்ல, உங்க ஊரோட சீஃப் மினிஸ்டர் இல்ல, உங்க நாடோட பிரைம் மினிஸ்டர் இல்ல, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்து சொல்ற, நான் உன்னை
பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு எந்தெந்த காரியத்துல சகாயம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இத்தனை நாளா எனக்கு சகாயம் இல்லை பிரதர். நான் செய்யறது எல்லாம் வஸ்டா தான் போகுது. நான் எதை செஞ்சாலும் ஒரு பிளெஸிங் இல்லை பிரதர். எனக்கு எல்லாம் தடையா இருக்குது. நான் ஏதாவது பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு மூவ் பண்ணா அது தடையாகுது. மகனுக்கு வரம் பார்க்கணும்னு நினைச்சா தடையாகுது. ஒரு வீடு பார்க்கணும்னு நினைச்சா தடையாகுது. நான் எதை செய்தாலும் தடையா இருக்குது. எனக்கு ஒரு நன்மையே இல்லை என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த காலை நேரத்துல அப்பா நேரடியாக தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு 5-6 வசனங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு வசனத்திலே நேரம் முடிஞ்சு போச்சு. அப்பா உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். நான் கூட இருக்கிறேன். எதுக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களுடைய நீதி கந்தையும் குப்பையுமா இருக்கு. அந்த நீதியை வச்சுட்டு போனா நம்ம நரகத்துக்கு தான் போகணும். பிரச்சனை போராட்டத்துல தான் போகணும். அதை வச்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பா சொல்றாங்க, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நான் கூட இருக்கேன். எதுக்கும் பயப்படாது. மந்திர கிரியைகள் செஞ்சுட்டாங்க, என்னால வீட்டுல உட்கார முடியல. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுல அநேக காரியங்கள், மாந்திரிக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அமானுஷ்ய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. யாரோ உலாவுவது போல சாப்பாட்டுல முடி இருக்கும். இப்படி சில காரியங்கள் அமானுஷமும் உங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இன்றைக்கு இந்த நொடி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அப்பா விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்காங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். யார் யாரெல்லாம் மந்திர கட்டுல நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு எல்லாருக்கும் அந்த மந்திர கட்டுல இருந்து அப்பா விடுதலை தராங்க. உங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பொல்லாத ஆயுதங்கள் எல்லாம் வெளியேறி ஓடுகிறது. இனி உங்க வீட்டுல, உங்க ஆபீஸ்ல பிசினஸ் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செஞ்சிருக்காங்க. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க நிம்மதியா வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு கை கால் விழுந்து போயிடணும், ஏன் நீங்க மறித்தே போயிடணும் கூட ஏவி அனுப்பியிருக்காங்க. அந்த ஏவல் பிசாசுகள் இப்பொழுதே உங்கள் வீட்டை விட்டு, உங்க எல்லைகளை விட்டு விலகி ஓடுகிறது. அப்பா விடுதலை கொடுத்து கொண்டு இருக்காங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீர் மாத்திரமே போதும், எனக்கு வேற ஒன்றும் வேணாம். நீங்க வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. தேங்க்யூ. நீங்க கூப்பிடும் பொழுது இப்பொழுது ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருகிறார். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குகிறார். நன்றி தகப்பனே, நீர் கொடுக்கிற அந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் சரீரத்துல பலவீனத்தோட பார்த்து கொண்டு இருக்கீங்க. எழுந்து நடக்க முடியல, நடந்தா மூச்சு இறைக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது ஏசப்பா சுகம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மகளே. இப்பொழுதே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ஆஸ்பத்திரியில என்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகணும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஐசியூல இருந்து அப்பா காப்பாத்திட்டாங்க, இன்னும் இந்த டிஸ்சார்ஜ் ஆக முடியல, இன்னும் சின்ன பலவீனம் இருக்குன்னு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, அந்த சின்ன பலவீனங்களை அற்புதம் செய்ய ஏசப்பாவால கூடும். இந்த நொடியே அற்புதம் செய்து உங்களை இன்றே டிஸ்சார்ஜ் பண்ண வைக்க போகிறார். நன்றி அப்பா, உடைய வார்த்தைக்காய் சோத்திரம். ஒன்றும் முடியாத கண்டிஷன்ல ஐசியூல அட்மிட் பண்ணீங்க. அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, ஐசியூல அட்மிட் பண்ண மகளை நீங்க நடத்தி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறீங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் த வேர்ட் லார்ட். நீர் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறீர். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் சோத்திரம், திமிர்வாதக்காரர்களை சொஸ்தமாக்குகிறீரப்பா. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவளை சொஸ்தமாக்கினான்ற வார்த்தையின்படி இப்போது பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீங்க சொஸ்தமாக்குகிறதற்காக நன்றி தகப்பனே. அதே போல திருமணமாக வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்றைய தினத்தில் நீர் அற்புதத்தை செய்கிறீர். அவர்களுக்கு ஆம் தகப்பனே, வழி வாசல்களை நீர் உண்டாக்கி கொடுக்கிறீரப்பா. சீக்கிரத்தில் அவருடைய திருமணத்தை நீர் நடத்த போகிறீர். அந்த தேதிகள் எல்லாவற்றையும் நீர் கன்ஃபார்ம் பண்ணுகிறதுக்காக சோத்திரம். சீக்கிரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சாட்சியாய் வருகிறதுக்காக நன்றி. சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்கப்பா.
சிலர் எனக்கு ஒரு வாடகை வீடு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு பார்க்குறாங்க. அப்பா வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாய் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீட்டை அப்பா தருவாங்க. நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபித்து கொண்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், அவங்க போன்ல இருந்து அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி பாக்குறாங்க. பிள்ளைகளை ஆம்ரஜா நீங்க இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள்ன்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீ நேசிக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறீர். அந்த போன் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது நீங்க ஒரு விடுதலை தருகிறதுக்காக நன்றி. என் பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்கு, கடையை எடுக்கணும்னு கூட சொல்றாங்க. அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. என் கடன் பிரச்சனை ரொம்ப என்ன அழுத்திட்டு இருக்கு. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. என் இருதயம் நொறுங்கி போச்சு. அடுத்த வேலை நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா இப்பொழுது உங்களுக்கு அற்புதத்தை செய்யறாங்க. நீங்க எதிர்பாராத திசையிலிருந்து அப்பா ஒத்தாசை அனுப்புறாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. நன்றி தகப்பனே, நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எல்லா இருளின் சூழ்நிலை அகற்றி போட்டு தேவ ஒளி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி இருக்கிறதுக்காக இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில ஒளி வீச போகிறதுக்காக சொல்றோம். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீர். அவர்கள் தேவைகளை சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.